Hey guys, changing the bedroom into a Pinterest room part 2. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த சைடு வாலை வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிருப்போம். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த வாலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க வாலையும் பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் தெரியாதனமாக இந்த வால் ஸ்டிக்கரை வந்து சுரண்டிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துருச்சு. தின்னரை வச்சு யூஸ் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த வால் ஸ்டிக்கரை வந்து பிக்கணும்னு நினச்சிங்கன்னா தின்னர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த சைடு வாலை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கோச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு வாலை வந்து பெயிண்ட் பண்ணுவோம். நான் இந்த சைடு வால் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் கொடுத்தேன். பட் ஆனால் வந்து இந்த சைடு வால் ஃபுல்லாக க்ரீனாகவே அடிச்சிடலாம். லைக் நான் என்ன ஐடியாவில் இருக்குன்னா வந்து வால் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டலாம், வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டலாம் அப்படின்னு ஐடியாலையும் இங்கே நடுவில் வந்து கர்டைன்ஸ்லாம் போட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் இது ஃபுல்லாக க்ரீன்லேயே விட்டுட்டேன். இந்த சைடில் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் விட்டுட்டேன். அண்ட் கொஞ்சம் அந்த பெட்டோட கவர்ஸ் எல்லோவில் மாற்றிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். ரெஃபரன்ஸில் Pinterestல எடுத்ததெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பை கைஸ்.